வணக்கம். 2 நாளா ஓபிஎஸ் ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காரு. மாவட்ட செயலர்கள், நிர்வாகிகள் எல்லாத்தையும் வச்சு ஒரு முக்கியமான ஆலோசனை பரபரப்பா போகுது. ஏன்னா பாஜக மேலிடம் ஓபிஎஸ்ஸை கண்டுக்கவே இல்ல, மதிக்கவே இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலையில இது ஆலோசனை கூட்டம் வேற போட்டிருக்காரு. ஓபிஎஸ் பரபரப்பான ஒரு செய்தியை சொல்லப் போறாரு அப்படின்னு சொல்லி காத்திருந்தா வழக்கம் போலயே பேசிட்டாரு. என்டிஏ கூட்டணியில தான் நாங்க தொடர்றோம் அப்படின்னு சொன்னாரு. என்டிஏ கூட்டணிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுப்பாரு அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. அப்படி ஒரு நிலைப்பாடை எடுத்து நான் பாஜகவோட இனிமேல் கூட்டணி இல்லைங்க, நாங்கள் தனிச்சே கலங்கன்றோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இறங்கி செயல்படுவார் அப்படின்னு யோசிச்சா, இல்லைங்க நான் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி தான் உங்களை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறாருங்க அப்படின்னா, கூட்டணிக்குள்ளே அமித்ஷா எங்களை சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதிமுகக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி இணைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் கூட்டணிக்குள்ளே இருக்கிறாரு இல்லை அப்படிங்கிற முடிவை அவர் எடுக்க முடியாது, பாஜக தான் எடுக்க முடியுங்கிறத ஓபிஎஸ் மறைமுகமாக சுட்டி காட்டியிருக்காரு. அதில் சில கருத்துக்கள்லாம் சொன்னார். அந்த கருத்துக்கள்லாம் பலமுறை நம்மளும் பேசியாச்சு. சில இந்த இப்போயும் சொல்லிடுவோம். ரெட்டை சின்னம் குறித்து பேசினாங்க, செய்தியாளர்கள் கேட்டாங்க. அப்போ ஈரோடு இடைத்தேர்தல் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரெட்டை சின்னம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா அப்போ கூட நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, தற்காலிகமாக தான் அந்த சின்னத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல, தற்காலிகமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்ஸையும் கூப்பிட்டு அப்போ அவைத்தலைவராக இருந்தால் தமிழ் மகன் ஹுசேன் வச்சு நீங்கள் 2 பேர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி யார் வேட்பாளர் அப்படிங்கிறத ஒரு முடிவு எடுத்து நீங்கள் செஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரெட்டை சின்னத்தை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸை அந்த ஆலோசனைக்கு கூப்பிடவே இல்லை. தமிழ் மகன் ஹுசேனும் ஓபிஎஸ்ட்ட கருத்தே கேட்கல. வேட்பாளர்கள் அவங்களே அறிவித்து தேர்தலில் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அப்போ கூட ஓபிஎஸ் எந்த விதமான நீதிமன்றத்துக்கு போயிருந்தாருன்னா அப்போ ரெட்டை சின்னமே கிடச்சிருக்காது. ஆனால் அந்த சமயத்தில் அண்ணாமலை ஓபிஎஸ்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி, ஆனால் விடுங்கண்ணே பேசிக்கலானே, தேர்தல் நெருங்கிடுச்சு, வேட்பாளர்லாம் நம்ம இப்போ போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா வேட்பாளர்லாம் நிறுத்த முடியாமல் போயிடும், ரெட்டைலையில் நிற்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தான் ஓபிஎஸும் விட்டு கொடுத்தாரு. போய் தொலைது போ, ரெட்டைலை சின்னத்தை நம்ம முடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் ஜெயிக்கிறேன்னு சொல்லியிருக்காருல, கொங்கு பெல்ட்டு எங்கே பெல்ட்டு, நான் நின்றா கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல. ஓபிஎஸ் வேட்பாளர் வாபஸ் வாங்குங்க, டிடிவியோட வேட்பாளர் வாபஸ் வாங்க சொல்லுங்கன்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அழுத்தம்லாம் கொடுத்தாரு. ஆனால் அந்த தேர்தலில் டெபாசிட் வாங்குறதுக்கே அதிமுக திணறிடுச்சு. எங்கடா டெபாசிட் வாங்காமல் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு 15-16வது ரவுண்டில் தான் டெபாசிட்டே வாங்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக போயிடுச்சு. ஆனால் அந்த இப்போ சொல்கிறாரு, நான் ராமநாதபுரத்தில் ஏன் சுயேட்சை நின்றேன், ரெட்டைலை சின்னம் தற்காலிகமானது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதனால தான் நான் ராமநாதபுரத்தில் எனக்கு ரெட்டைலை சின்னம் கிடைக்கல, நான் சுயேட்சையாக நின்று சுயேட்சையாக நின்றனாலும் நான் எவ்வளோ ஓட்டு வாங்கினேன், 3,42,000 ஓட்டு வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட 33% வாக்குகளை வாங்கியிருக்கேன். இத்தனையும் யார் கொடுத்தது? அதிமுக தொண்டர்கள் தான். அங்கே இருக்க அதிமுக தொண்டர்கள் தான் எனக்கு போட்டாங்க. ஓபிஎஸ் வேணும், ஓபிஎஸ் அவசியமானவர், கட்சிக்காவது தேவை அப்படின்னு சொல்லி தான் போட்டாங்க. ஆனால் இது என்ன இது அதிமுக உரிமை மீட்பு குழுக்கு கிடைச்ச, தொண்டர்கள் கிடைச்ச ஒரு நியாயமான ஒரு விஷயம். ஏன்னா அன்னைக்கு ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு 6 வேட்பாளர் கொண்டாந்து நிப்பாட்டுறாரு. யார்? நம்ம உதயகுமார் தான். இப்படி எல்லா விஷயங்களும் பண்ணாங்க, நிறைய சூது பண்ணாங்க, ஓபிஎஸ்க்கு எதிராக செயல்படணுங்கிற மாதிரி பேசினாங்க, எல்லாமே செயல்பட்டாங்க. என்ன பண்ணுறது? அப்படியே நான் ஜெயிக்க வேண்டிய இடத்துல 2வது இடத்துல 33% வாக்குகளை வாங்கினேன். அங்கே அதிமுக வேட்பாளர் நின்றவர் டெபாசிட் விட நம்ம போயிட்டார். இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தெரியாமல் இருக்குமா? தெரியும்ல. தென் மாவட்டங்களில் யார் வலுவாக இருக்கிறா அப்படிங்கிறது தெரியும்ல. தெரிஞ்சாலும் ஏன் அவர் பிரிஞ்சு கிடக்கிற அதிமுக ஒன்றிணைக்க மாட்டேங்கிறாரு? 1%, 2% ஓட்டு உள்ள கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணுறவர், கட்சிக்குள்ளே இருக்கிற நீக்கப்பட்ட நிர்வாகிகளை கட்சிக்குள்ளே சேர்த்தோம்னா அவங்களுக்கான ஆதரவாளர்களுக்கு வருவாங்கள்ல. ஆனால் அவங்களாம் ஆதரவாளர்கள் தான். ஆனால் அந்த ஆதரவாளர் உள்ளே வந்துட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மூக்குக்குள்ளே பூந்த கொசு மாதிரி விட்டு கொடன்னு குடஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்றுமே செய்ய முடியாது, தும்முனா தான் வெளியே வரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை திரும்ப உருவாக்கிடக்கூடாது. நம்ம நிம்மதியாக இருக்கிறோம். இப்போ நம்ம பேச்சை கேட்குறதுக்கு ஒரு 10 பேராவது கட்சிக்குள்ளே இருக்கிறாங்கல்ல, அது போதும் நமக்கு. நம்ம ஏன் மற்றவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அவங்கள கொண்டாந்து உள்ளே விட்டுக்கிட்டு வேட்டிக்குள்ளே ஓனான உள்ளே விட்ட மாதிரி குத்துதே குடைதுன்னு கிடக்க வேண்டாம்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கார். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஓபிஎஸ்ஸை எப்படியாவது பாஜக கூட்டணிக்குள்ளே இருப்பார். அவர் அதை தான் இன்றைக்கும் ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு, என்டிஏ கூட்டணியில் நான் தொடரேன்னு சொல்லிட்டார். அப்போ பாஜக கூட்டணியில் இருப்பார். ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ ஓபிஎஸ் என்ன கட்சியில் நிற்பார்? அதிமுக உரிமை மீட்பு குழுவில் தான் நிற்க போகிறாரு. அவர் அவருக்கு என்ன ரெட்டைலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி தரவேற்ற போகிறாரா? எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி, ஓபிஎஸ் சொல்கிற மாதிரி இது தற்காலிகமாக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரா? இல்லை ஒருவேளை இப்போ தேர்தல் ஆணையம் தேர்தல் நெருக்கத்தில் பாஜகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு பஞ்சாயத்தாகி தொகுதி பங்கீடில் பிரச்சனையாகி அவங்க 80 கேட்டு இவர் 20 தான் கொடுப்பேன், இல்லை 18 தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் முரண்டு பிடிக்க இப்படி பட்ட சூழ்நிலையில் ரெட்டைலை சின்னத்தை முடக்கியா அப்படிங்கிற மாதிரி முடக்கி விட்டாங்கன்னா, ரெட்டைலை சின்னம் முடங்கிருச்சு அப்படின்னா எல்லாருமே சுயேட்சையாக நிற்க முடியும். இல்லை அப்படின்னா எப்படி சுயேட்சையாக நிற்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்.
ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறாரு, எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறாரு, தற்காலிகமாக ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்து தேர்தலை சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பலவிதமான குழப்பம்லாம் இருக்குது. நான் தொகுதி பங்கீடுங்கிற ஒரு பஞ்சாயத்து எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் தான், தொடர்ந்து சிக்கலை கொடுப்பாங்க. ஆனால் அவர் இது வரைக்குமே வந்து பாஜகவை அனுசரித்து தான் போவார். அவருக்கு பல விதத்தில் பிரச்சனை இருக்குது. கட்சியை கைப்பற்றுறதுல பிரச்சனை, சின்னத்தை வாங்குறதுல பிரச்சனை, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை எப்போ வேணாலும் ரைடு அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்தில் தான் பாஜகவோட கூட்டணி வைக்கிறாரு. ஓபிஎஸ்க்கு என்ன இருக்குது, அவரும் இன்னும் என்டிஏ கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உங்களை தான் அமித்ஷா வந்தப்போ உங்களை சந்திக்கவே இல்லையேங்க, நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டீங்க, உங்களை கூப்பிட கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் 9 கட்சி கூட்டணியில் இருக்கிறோம். அமித்ஷா வந்தார், அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தா கொடுக்கலங்கிறது ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. அன்றைக்கி இருந்த நிலைமை அப்படி. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், எடப்பாடி பழனிசாமியை கொண்டாந்து லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அமித்ஷா வந்து முயற்சி பண்ணார். அந்த சமயத்தில் நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுல்ல. ஓபிஎஸ்ஸை நீங்கள் கூப்பிட்டீங்க, அதனால நான் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி வைப்பார். இதெல்லாம் புரிஞ்சு தான் அமித்ஷா வந்து நிறைய நேரங்களில் அப்பாயின்மெண்ட்டை கொடுக்காம ஒதுங்கி இருந்தது. அது எங்களுக்கும் தெரியுது, அமித்ஷாவோட நிலைமை எங்களுக்கும் புரியுது. ஆனால் அமித்ஷா வந்து என்ன செஞ்சுருக்காரு, எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இல்லை. நாங்கள் வந்து கூட்டணிக்குள்ளே வரணும், கட்சிக்குள்ளே உள்ளே வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்றைக்கி சூழ்நிலைக்கு தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒருங்கிணைந்த அதிமுகவை தான் விரும்புகிறாங்க. ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி விரும்பலை. ஒருங்கிணைந்த அதிமுக வந்தால் நமக்கு தொந்தரவு, தலைவலி, நம்ம வந்து எப்படி இந்த அதிமுக சொத்தெல்லாம் ஆட்டையை போடுறது, அதிமுக தலைமை பதவியில் நம்ம எப்படி உட்காந்துருக்க முடியும், அதிகாரத்தில் இருக்க முடியும், அவர் வந்து நம்ம தான் வந்து எடுக்கிற முடிவுகள் தான், நம்ம எடுக்கிற முடிவை கேட்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு யாரும் கேட்க போகிறா? அதிமுகலாம் பெருசாக யாரும் கேட்க போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்கிற முடிவெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேருமே சேர்ந்துருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி யாரையாவது பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சா அவர் வந்து ஓபிஎஸ்ஸை கையெழுத்து போட வைப்பார். அவர் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுறார். இப்போ வந்து இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாருமே அதிமுக ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் போட்ட கையெழுத்தில் எம்எல்ஏக்கள் ஆனவங்க தான். அதை தான் அவரும் சொல்கிறாரு. அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் தானே இருந்தார். இன்றைக்கி தேர்தல் ஆணையம் அதை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, அதையும் அவர் ராஜினாமா பண்ணிட்டார். இப்போ கட்சியில் எந்த பதவியும் இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் ஓபிஎஸோட இதாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லாருமே என் கூட பேசுகிறாங்க. நயினா நாகேந்திரலாம் என் கூட டெய்லி பேசிகிட்டு தான் இருக்கிறாரு. என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்க என்ன அப்படின்னு கருத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்க கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேரோட போனார். எல்லாருமே என் கூட பேசினாங்க. என்ன பேசினார், என்ன பண்ணார் அப்படிங்கிற விஷயத்த எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப ஓபிஎஸ் சொல்கிறது எடப்பாடி டீமுக்குள்ளே ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு மாதிரி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தோணுது. உருவாக்கி விடணும், அவ்வளோதான். சொன்னாங்களோ சொல்லலையோ ஒரு கப்ஸாவை விட்டுற வேண்டியதான் நம்ம பாட்டுக்கு. அது அங்கே குத்துத குடையுதுன்னு யார் சொன்னால் இவர் சொல்லியிருப்பாரோ, அவர் சொல்லியிருப்பாரோ, இல்லை அவர் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி யோசிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா கேபி முன்சாமி சொல்லியிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் ஓபிஎஸ் ஆதரவாக இருந்தார், இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தீவிர ஆதரவாக இருக்கார், ஓபிஎஸ் உள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அங்கே அமித்ஷாவிட்ட எப்படியெல்லாம் காலில் விழுந்தார், போனார், வந்தார்னு கேபி முன்சாமி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாஜக கூட்டணியே அறவே வேணான்னு சொன்னவரில் அவரும் ஒரு ஆள் தான். கடைசியில் வந்து நீங்கள் டெல்லிக்கு வாங்க, நம்ம ஆஃபீஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் திடீர்னு காரில் ஏற்றி அமித்ஷா காலில் கொண்டு போய் விட்டா காலடியில் உழுங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சிவி சண்முகத்துக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் எடப்பாடி பழனிசாமி இனிமேல் இப்படி தான் போகிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதனால் அவர் சைலண்ட் மோடுக்கு போயிட்டார். இப்போ பாஜகவை ஆதரிக்கக்கூடாது, பாஜக எங்களுக்கு வேணாம், பாஜக கூட்டணியை இனிமேல் எந்த காலகட்டத்திலையும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். என்னாச்சு? இது யார் கேட்குறது? ஓபிஎஸ் தான் கேட்குறது. என்னாச்சு? பாஜகவோட தானே கூட்டணி வச்சார். அதே போல் நாங்கள் ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டோம், சசிகலாவை சேர்க்க மாட்டோம், டிடிவி தினகரனை கொண்டு வர மாட்டோம் அப்படின்லாம் சொல்கிற எடப்பாடி பழனிசாமி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது வருவார்ல. நாங்கள் இல்லாமல் அவரால் வந்து ஆட்சியில் உட்கார முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும்ல அப்படிங்கிற மாதிரி அவர் ஓபிஎஸ் வந்து இன்னமும் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஓபிஎஸ் பேசுகிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் வந்து அவர் சொல்கிறது அதுதான், ஒருங்கிணைந்த அதிமுக இல்லை அப்படின்னா கட்சி ஜெயிக்கிறது கஷ்டம். 2024 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகுறது கஷ்டம்தான். அவர் அப்படியே இந்த கூட்டணி ஜெயித்தாலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக நின்றா ஓட்டு போட மாட்டாங்க. அப்படியே ஓட்டு போட்டு வேறு ஒரு மேஜிக்கெல்லாம் பண்ணி ஜெயிக்க வச்சா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கிடையாது. அதை பாஜக உறுதியாக இருக்கிறாங்க. அந்த விஷயத்தில் பாஜக உறுதியாக இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இத்தோட அதிமுக அழிச்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம்தான். ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக ஓபிஎஸ் சொல்லிட்டு இருக்காரு. ஓபிஎஸ் மாதா தான் கிடக்கிறார், பேசுகிறாரு. பிரிந்திருக்கிற கட்சிகள் எல்லாமே நம்ம ஒன்றிடணும், பிரிந்து இருக்கிற கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாமே நம்ம ஒன்று சேரணும். ஏன் இப்படி பண்ணுறோம்? நம்ம
ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வகுத்த விதியை ஜெயலலிதா மதிச்சாங்க. 50 ஆண்டு காலம் இருந்த விதி அந்த விதி. ஒரு சாதாரண தொண்டன் கூட அதிமுகவில் பொதுச் செயலாளராக முடியுங்கிற விதி. தொண்டர்கள் கொடுத்த முக்கியத்துவம் எடப்பாடி பழனிசாமி அப்படியே வச்சிருக்கிறாரா? இல்லையே. தொண்டர்களை மதிக்கவே இல்லையே. தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த எம்ஜிஆரோட அந்த விதிகளை மாற்றி 10 மாவட்ட செயலர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் வழிமொழியணும், 5 ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகி இருக்கணும்னு சொன்னால் இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ கழகத்தோட நிரந்தர பொதுச்செயலாளராக ஜெயலலிதா வச்சுருவோன்னு சொன்னால் ஜெயலலிதாவும் இருக்கக்கூடாதுன்னு தூக்கி போட்டுட்டு இவர் வந்து பொதுச்செயலாளராக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அப்போ யாருக்கு தான் இவர் முக்கியத்துவம் கொடுப்பாரு? கட்சியில் ஜெயலலிதாவுக்கும் முக்கியத்துவம் கிடையாது, இருக்கிற நிர்வாகிகளுக்கும் முக்கியத்துவம் கிடையாது. அவருக்கு போட்டியாக நினைக்கிற ஒரு எல்லாத்தையும் கட்சியை விட்டு தூக்கி விடுவார் அப்படின்னா கட்சி தொண்டர்கள் எப்படி வந்து அவரை வந்து இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதே போல் வந்து கொடநாடு, இப்போ பொள்ளாச்சி வழக்கு போல் கொடநாடு வழக்கையும் ரொம்ப அக்கறையாக மக்கள் வந்து ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொடநாட்டில் உண்மையான குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்களை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக உரிமை மீட்பு குழு மூலமாக மாவட்டந்தோறும் நாங்கள் தான் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறார். அவர் உண்மையான குற்றவாளி யாருங்கிறது ஓபிஎஸ்க்கு தெரியாமல் இருக்குமா? தெரிஞ்சிருக்கும்ல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே சொல்கிறதுக்கு யோசிக்கிறாங்க, இதெல்லாம் சொல்லலாமா வேணாமா, சொன்னால் பஞ்சாயத்து ஆகுமா அப்படி இப்படின்னு. ஆனால் கடைசியாக வந்து அரசியலில் வந்து விஜய் வந்து பேசும்போது, விஜயை பற்றி கேட்கும்போது கூட அரசியல் ரீதியாக அவர் செயல்பாடு என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல. தற்போது நிலவரப்படி அவர் ஒரு நல்ல ஒரு இலக்கை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் விஜய்க்கும் ஒரு துண்டை போட்டு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஆனால் வந்து அவர் என்டிஏ கூட்டணியில் தான் தொடர்றேங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதுதான் வந்து எல்லாருக்குமே வந்து அவருடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் எல்லாமே நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, என்டிஏ கூட்டணியை ஏன் தொடரணும்? திரும்பவும் பாஜக வந்து ஓபிஎஸை வச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஒரு இலக்கை நோக்கி இலக்கு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தொகுதி பணிகளில் ஒத்து வர மாட்டார். ஓபிஎஸ் நமக்கு தேவைப்படுவார். ஓபிஎஸை வச்சு தான் ரெட்டைலை சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ண முடியும். ரெட்டைலை சின்னம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தாமரை அப்படிங்கிற ஒரு சின்னத்தை வந்து தமிழ்நாடு முழுவதும் மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பாஜக மேலிடம் இருக்குது அப்படிங்கிறது ஓபிஎஸோட பேச்சில் மறைமுகமாக தெரியுது அப்படிங்கிறது தெளிவாக உணர்றாங்க அதிமுக தொண்டர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.